இந்த வயதிற்கு உரிய பலவீனமான மனநிலை என்று பெரியவர்களால் சொல்லக்கூடிய பாலியல் ரீதியான சிந்தனைகள் உன் மனதிலே வரும். வருகின்ற பொழுது நீ அதை எப்படி எதிர்கொள்கிறாய்? நான் எப்படி எதிர்கொண்டேன்? நான் எப்படி எதிர்கொண்டேன் என்பதற்கான சாட்சி நான் உன் முன்னால் நிற்கிறேன். நீ எப்படி எதிர்கொள்ள போகிறாய்? வாழ்க்கை உனக்கு வாய்ப்புகளை தரும் என்று நான் சொன்னேன். அந்த வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை நீ எப்படி புரிந்து கொள்ள போகிறாய்? இன்றைக்கு மகளிர் தினத்திற்கான சொல். உன்னை யாராவது நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்னா தடுமாறாது. அவர்கள் போய் சொல்கிறார். கை தட்டியவர்களுக்கு என்ன புரிந்தது என்று எனக்கு தெரியல. பொய் என்பது எது என்றால் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது. அவர்கள் உள்ளத்திலே உன் அழகை குறித்த சொல்லை சொல்வதற்கு பின்னால் ஏதோ வேறு திட்டம் இருக்கிறது. அவர்கள் போய் சொல்கிறார். அப்படியா, நன்றி என்று கடந்து போ. அதை பிடிச்சிட்டு அப்படின்னு கேட்ட அம்மா ஒரு விஷயம் சொல்லி தரேன், கேட்டுக்குவியா? இந்த காலேஜ்ல உன் வாழ்க்கை துணையை தேடாது. அவர்கள் இங்க இல்லை. நீ எதையெல்லாம் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதை விட சூப்பரா ஒரு விஷயத்தை கடவுள் உனக்காக வைத்திருக்கிறார். காத்திரு. ஒன்னும் இல்ல, கடவுள் கொடுத்தா போக மாட்டாங்க, நாமளா தேடிட்டேன்னா போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் மீது போடு. இப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய கடமை என்னவோ அந்த கடமையை முழுமையாக செய்.